அன்பர்களுக்கு வணக்கம். பட்டினத்தாரும் கண்ணதாசனும் என்ற ஒரு தலைப்பில் நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம். பட்டினத்தாருடைய செய்திகள் மனித வாழ்க்கையில் ஒரு மேன்மையான ஒரு செய்தி. பட்டினத்தாரை பற்றி அதிகமானவர்கள் படித்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை என்று சொல்லிவிடலாம். ஆனால் கண்ணதாசன் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு செய்தியிலையும் பட்டினத்தார் அங்கே வந்து விடுகின்றார். மனித வாழ்க்கையில் இறுதியில் வரப்பட்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு மரணம். இந்த மரணத்தை பற்றி பட்டினத்தார் மிக அற்புதமாக எடுத்து சொல்லுவார். கட்டி அணைத்திடும் பெண்டீரும் மக்களும் காலத்தச்சன் வெட்டி முறிக்கும் சரம்போல் இந்த சரீரத்தை வீழ்த்திவிட்டால் கொட்டி முளைக்கி அழுவர், குறுகிய பால் மையானம் எட்டியடி வைப்பாரோ கட்சியே கம்பெனி என்று சொல்லுவார். நாம் உயிரோடு இருக்கிறோம், நம்முடைய தோற்றம் மிக மென்மையாக இருக்கிறது. இந்த தோற்றத்தை பார்த்து கட்டி அணைக்கப்பட்டிருக்கின்ற மனைவியும் கூட நம்முடைய ஆத்மா, இந்த சுவாசம் போய்விட்டது என்று சொன்னால் என்ன செய்து விடுவாளாம்? பிணம் என்று போய் தள்ளி விடுவாளாம். அந்த அளவிற்கு தான் நம்முடைய வாழ்க்கையுடைய நுட்பம் அமைக்கப்பட்டது என்று சொல்லி பட்டினத்தார் சொல்லுகின்றார். கட்டி அணைத்திடும் பெண்டீரும் மக்களும், பிள்ளைகள் ஓடி வந்து அப்பா என்று கட்டி தழுவுகிறது. இந்த உடல் இயக்கமாக இருந்தால் மட்டும்தானே செய்ய முடியும், இல்லை என்று சொன்னால் நாம் பிணம். அதான் சொல்லுவார், கட்டி அணைத்திடும் மக்களும் பெண்டீரும் காலத்தச்சன் வெட்டி முறிக்கும் மரம்போல் சரீரத்தை வீழ்த்தி விட்டால் கொட்டி முளைக்கி அழுவர். ஐயோ போயிட்டியே என் நாதா, என் குருநாதா என்றெல்லாம் சொல்லி அழுவார்கள். இறுதி என்ன நடக்கப் போகிறது? ஊர்காரர்கள் என்ன செய்வார்கள்? பிணத்தை எடுத்துக்கொண்டு காட்டிலே கொண்டு சுட்டி விடுவார்கள். ஐயோ கொண்டு போவாதீர்கள் என்று சொல்லி மனைவி அழுவாள், அப்பா அப்பா என்று சொல்லி பிள்ளைகளும். முடிவில் என்ன இருக்கும்? அந்த மையானத்துக்கு தாண்டி இந்த உறவுகள் வருமா என்று பட்டினத்து சுவாமி சொல்லுவார். நிச்சயமாக பாருங்கள், கட்டாயமாக வருவது இல்லை, இல்லையா? மீண்டும் அழகாக சொல்லுவார்கள், இந்த பிணம் என்கின்ற நிலைப்பாட்டை பாருங்கள். ஊரெல்லாம் கூட்டி உறக்க